ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாமூர்த்திஸ் vlog. இன்றைக்கி இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ரெசிபி தான். கொள்ளு ரசம் செய்யலாமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்பொழுதும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வேன். நான் எப்போவும் ரசம் வைப்போம்ல, அது கூட 2 பொருளை மட்டும் சேர்த்துக்கிறணும். ஒன்று முழு மல்லி, அப்புறம் கொள்ளு, இவ்வளோ தான். எடுத்துருக்க அளவு சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 1 பச்சை மிளகா, 3 ஸ்பூன் கொள்ளு பயிறு, 1 ஸ்பூன் முழு மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 10 பல்லு வெள்ளைப்பூண்டு. மிளகா நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் கொள்ளு பயிரை போட்டுக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்காம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெடித்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, சீரகம், மிளகு, மல்லி, வெள்ளைப்பூண்டு, மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த கொள்ளு பயிரை சேர்த்துக்கிட்டு கூட மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவோமா. இன்றைக்கி பொங்கலுக்கு வாங்கினா மஞ்சள் கொத்து இருந்துச்சு, அதிலேருந்து ஒரு 2 பீஸ் மஞ்சள் கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். இந்த மஞ்சள் கிழங்கு சாப்பிட்றது நல்லதுன்னு சொன்னாங்களா, அதனால் அந்த தான் சேர்த்துருக்கேன். இல்லாட்டினா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் தான் சேர்ப்பேன். இது இப்போயும் சேர்ப்பேன், அப்படி இல்லையா ரசம் கூட்டி வைக்கிறோம்ல அந்த நேரத்துலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மஞ்சள் கிழங்கு போட்டனால நமக்கு இந்த மஞ்சள் கலரில் கிடச்சிருக்கு. இல்லாட்டினா எப்பவும் போல் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா புளியையும் தக்காளியையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு குட்டி பால் சைஸ் புளியும் 2 தக்காளி பழமும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கிட்டு பட்டை வத்தல், கருவேப்பிலை, மல்லி இலை 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டுக்க நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி, ரசத்துக்கு ஏற்ற உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதையெல்லாம் போட்டு மூடி வச்சுருங்க. ரசம் நல்லா கொதிச்சு வரணும். நம்ம எப்பொழுதும் ரசம் வைக்கல கொதிக்க விட மாட்டோம், முறை கட்டி வந்தோடனே அமர்த்திடுவோமா. ஆனால் இந்த ரசம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இன்னொரு டைப் எப்படின்னா கொள்ளு பருப்பை நல்லா வேக போட்டுட்டு அந்த தண்ணியை இருத்து ரசம் வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள், செய்கிறதும் ஈஸி, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த கொள்ளு பருப்பை அதிகமாக போடக்கூடாது, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூனுக்குள்ளே தான் போடணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பு அதிகமாக போட்டுட்டோம்னா அப்படியே கீழே தேங்கி நின்றுக்குருமா, அதை சாப்பிடையில பிள்ளைங்களுக்கு ஒரு மானி இருக்கும், விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.